ஹலோ நண்பர்களே, இன்றைய வீடியோல ஆண்களுக்குள் தங்களுக்குள்ளேயே மறைத்து வைத்துக் கொள்ளும் ஒரு முக்கியமான பிரச்சனைய பத்தி பேச போறோம். எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், அதாவது ஆணுறுப்பு எழுச்சி இல்லை அல்லது நீண்ட நேரம் நிலைத்திருக்கவில்லை என்ற பிரச்சனை. இது ஆண்மையை இழந்தாச்சுன்னு அர்த்தமில்ல. இது ஒரு சாதாரணமான ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய மருத்துவ பிரச்சனை தான். இந்த வீடியோல இந்த பிரச்சனை எதனால் ஏற்படுகிறது, இதற்கான இயற்கையான ஒரு 10 விஷயங்களை கடைபிடிக்கிறது மூலமா அது எப்படி குணமாக்கலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஹாய், நான் உங்கள் அனிகா. இது உங்கள் அனிகா டாக்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன? சில சமயம் தளர்ச்சி, மன அழுத்தம், தூக்கமின்மை காரணமாக ஒரு இருமுறை இரெக்ஷன் வராமல் போகலாம். அது பிரச்சனையே இல்ல. ஆனா தொடர்ந்து பல வாரங்களா, மாதங்களா சரியான இரெக்ஷன் ஏற்படல அல்லது கலவையின் பொழுது நடுவுல தளர்ந்து போயிடுது அப்படின்னா அத எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன்னு சொல்லப்படுது. இதுக்கு காரணம் சர்க்கரை நோய், பிபி, கெட்ட கொழுப்பு, அதிக உடல் எடை, ஹார்மோன் ப்ராப்ளம், மன அழுத்தம், டிப்ரெஷன் மாதிரி பல காரணங்கள் இருக்கலாம். இப்படி பிரச்சனை நீண்ட நாட்களா இருந்தா வெட்கப்படாம டாக்டரையே நேரா சந்திக்கிறது நல்லது. அது கூடவே நமது உடம்புக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதா இருக்குது. 10 இயற்கையான பழக்கங்களை கடைபிடிக்கிறது மூலமா இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். ஆனா இதெல்லாம் மேஜிக் இல்ல. டாக்டர் ட்ரீட்மெண்டோட சேர்த்து நம்ம உடம்புக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதா இருக்குது. முதலாவதா, டெய்லி பிரிஸ்க் வாக், சைக்கிள், ஸ்விம்மிங் மாதிரி ஏரோபிக் எக்ஸசைஸ் 30லிருந்து 45 நிமிஷம் பண்ணும் பொழுது நம்மளுடைய ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும். இது தொடர்ந்து செய்யும் பொழுது நம்முடைய எடை, பிபி, சுகர் கட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கும். அது இரெக்ஷனுக்கும் நல்ல எஃபெக்ட் கொடுக்கும். இரண்டாவதா, தொப்பை அதிகமா இருந்தா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், ஹார்மோன் இம்பேலன்ஸ், இரத்த குழாய்களில் டேமேஜ், இந்த பிரச்சனைகள் எல்லாம் சேர்ந்து எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனை மோசமாக்கும். அதனால ஓவர் வெயிட் இருக்கிறவங்க படிப்படியா வெயிட் ரிடக்ஷன் செய்யும் பொழுது பயனளிக்கும். மூன்றாவதா, சிகரெட், பீடி எல்லாம் இரத்த குழாய்களை சேதப்படுத்தும். நம்மளுடைய நரம்புகளும் பாதிப்பு உள்ளாகும். அதனால ஆணுறுப்பு எழுச்சி இயற்கையிலேயே குறைவு ஏற்படும். அதிகமான ஆல்கஹால் செக்ஷுவல் ஃபங்க்ஷனை கட்டுப்படுத்தி மேலும் மோசமடைய செய்யும். அதனால முடிந்த அளவுக்கு குறைக்கணும் அல்லது முற்றிலும் தவிர்க்கிறது சிறந்தது. நான்காவதா, இரவு நேர தூக்கம் சரியாக இல்ல அப்படிங்கிற பொழுது மன அழுத்தம் அதிகமாயிருக்கும். ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அதிகமாகி டெஸ்டோஸ்டெரான் குறையும். தியானம், மூச்சு பயிற்சி, யாராவது கவுன்சிலர் அல்லது சைக்காலஜிஸ்டம் பேசுவது, இந்த மாதிரி நீங்க இதற்கு தீர்வு காணலாம். இது உங்களுடைய செக்ஷுவல் லைஃபுக்கும் உதவியாக இருக்கும். ஐந்தாவது, நிறைய காய்கறி, பழம், விதைகள், நட்ஸ், ஹோல் கிரெயின்ஸ், பருப்பு வகைகள், நல்ல எண்ணெய், உதாரணம் நல்லெண்ணெய், ஆலிவ் எண்ணெய் உணவோடு சேர்த்து சாப்பிடும் பொழுது இரத்த குழாய்கள் ஓவரால் நலமானாயிருக்கும். இதயத்துக்கு என்னவோ பெரும்பாலும் ஆணுறுப்பின் இரத்த ஓட்டத்துக்கும் நல்லது. ஆறாவதா, பசலைக்கீரை மாதிரி கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், பீட்ரூட், சில சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், பொமக்ரானேட் மாதிரி பழங்கள் எல்லாம் பாடியில நைட்ரிக் ஆக்சைடு பாத்வேக்கு சப்போர்ட் பண்ணுது. இது எண்டோதீலியல் ஃபங்க்ஷன் நல்லா இருக்க உதவி பண்ணி ரத்த ஓட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணுது. ஏழாவது, நட்ஸ், சீட்ஸ், ஹோல் கிரெயின்ஸ், பருப்பு வகைகள், சில கடல் உணவுகள், இவைகள்ல ஜிங்க், மாக்னீசியம் நல்லா இருக்கும். இந்த மினரல்ஸ் நம்மளுடைய ஹார்மோன் பேலன்ஸ், எனர்ஜி லெவல், ஸ்பெர்ம் ஹெல்த்துக்கு முக்கியம். எட்டாவதா, டயபெட்டிஸ், ஹை பிபி, கொலஸ்ட்ரால் மூணுமே நம்மளுடைய நரம்புகளையும் இரத்த குழாய்களையும் இரண்டையும் மெதுவா சேதப்படுத்தும். டாக்டர் எழுதுற மருந்து, டயட், எக்ஸசைஸ் மூணும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணினா இரெக்டைல் ஃபங்க்ஷன் கூட மேம்படுவதற்கு வாய்ப்பிருக்கு. ஒன்பதாவது, விந்து வெளியேற சமயத்துல நிறுத்தக்கூடிய நம்மளுடைய தசை உறுப்பு இருக்குது. அத தினமும் பலமுறை கான்ட்ராக்ட் ரிலாக்ஸ் பண்றத கெய்கல் எக்ஸசைஸ்னு சொல்வாங்க. இது பெல்விக் ஃப்ளோர் மசில ஸ்ட்ராங் ஆக்கி ஆணுறுப்பு எழுச்சிக்கும் விந்து கட்டுப்பாடுக்கும் மிகவும் உதவியாயிருக்கு. இறுதியா, பத்தாவதா, பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டி, உடலுறவு சார்ந்த முன்னாள் உள்ள பிரச்சனைகளை நினைக்கிறது, மன அழுத்தம், கணவன் மனைவிக்குள்ள சண்டை, இதெல்லாம் ஆணுறுப்பு பிரச்சனையை இன்னும் மோசமாக்குது. கவுன்சிலர், செக்ஸ் தெரபிஸ்ட் அல்லது கப்பல் கவுன்சிலிங் எடுக்கும் பொழுது பல பேருக்கு நல்ல மாற்றம் கிடைக்கிறது. டாக்டரை எப்போ கண்டிப்பா பார்க்கணும்? இரெக்டைல் பிரச்சனை 3-4 வாரங்களுக்கு மேல தொடரும் பொழுது. நீங்க ஆல்ரெடி டயபெட்டிஸ், ஹார்ட் டிசீஸ், பிபி, கொலஸ்ட்ரால் மாதிரி பிரச்சனைக்கு மருந்து எடுத்துட்டு இருக்கீங்க. சில்டனஃபில் மாதிரி டேப்லெட் யூஸ் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா முதல்ல உங்க டாக்டரை சந்திச்சு பேசணும். ஆன்லைன்ல அல்லது தெரியாத சோர்சஸ்ல இருந்து ஸ்ட்ராங் டேப்லெட், நைட் டேப்லெட் வாங்கிக்கிட்டு தானாக எடுத்துக்க கூடாது.
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி.